தமிழ்நாட்டை கல்வியில், வேலைவாய்ப்பில், தொழில் வளர்ச்சியில், உட்கட்டமைப்பில் பல்வேறு திட்டங்களை கொடுத்து தமிழ்நாட்டினை சிறப்புற வளர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் கலைஞரின் கனவுகளை சுமந்து மக்களுக்காக, மக்களுடன் மக்களாக இருந்து மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu leadership has been instrumental in implementing effective schemes for women's empowerment, improving urban infrastructure and fostering economic opportunities. கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடைய நாம் வேந்தர் குழி மக்களின் நல்வாழ்விற்கு வேண்டியவற்றை வழங்கியும் கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்களை பேணிக் காப்பதே அரசிற்கு புகழொழி சேர்க்கும் எனும் குரலின் அடையாளமாய் திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாநில முதலமைச்சர்கள் சுதந்திர நாளில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்த உரிமை பெற்று தந்த மாபெரும் நிகழ்வின் 5ஆம் ஆண்டு இன்று. தற்போது அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பணி இசைக்கப்படுகிறது. We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for hoisting the national flag. Ladies and gentlemen, you may now take your respective seats. சுதந்திர நன்னாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டின் மக்களுக்காக சுதந்திர தின சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் என்ற தேசிய கவி பாரதியின் பாடல் வரிகளை பாடும் தகுதியை நமக்கு தந்த இந்திய நாட்டு விடுதலை வீரர்கள் அத்தனை பேரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமை நீதி அரசர்களே, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே, காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளே, சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி அமைப்புகளின் மக்கள் பிரதிநிதிகளே, விடுதலை பெருவிழாவில் பங்கேற்க வந்திருக்கும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலையை பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த தியாகிகளை போற்றுவோம். அவர்கள் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவிப்போம். எந்த நோக்கத்துக்காக அவர்கள் போராடினார்களோ
அந்த நோக்கம் நிறைவேற எந்நாளும் உழைப்போம் என்று இந்நாளில் உறுதி ஏற்போம். இந்த விடுதலை எளிதாக கிடைத்த விடுதலை அல்ல. 300 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்பு கிடைத்த சுதந்திரம் இது. இரத்தத்தையே வேர்வையாக தந்து தங்கள் உடலையே விடுதலை உழைக்களத்துக்கு உணவாக தந்து எண்ணற்ற தியாகிகள் நம் இந்திய மண்ணில் உண்டு. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகம் உண்டு. இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி வெளிநாடுகளின் உதவியையும் பெற்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படை நடத்திய போது கரம் கோத்தவர்கள் தமிழ்நாட்டு வீரர்கள். விடுதலையை அடைய கால நிர்ணயம் இல்லை என்று தெரிந்தும் உயிரையே இந்த மாவீரர்கள் வாழ்ந்த மண் இந்த தமிழ் மண். அறவழியில் எதிரியை பணிய வைத்த அண்ணல் காந்தியடிகளின் பின்னால் முழு மனதோடு இந்தியா அணிவகுத்தது. அதிலும் தமிழ்நாடு முழுமையாக கைகோர்த்து நின்றது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர் என்று நாமக்கல் கவிஞர் பாடிய பாடல் வரிகளுக்கு ஏற்ப சத்திய பாதையில் எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் அணிவகுத்தவர்கள் தமிழ்நாட்டு தியாகிகள். இவர்களின் தியாகத்தால் தான் 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலை காற்றை சுவைத்தோம். நமக்கான நாடு நமதே என்பதை உணர்ந்தோம். நினைத்து பாருங்கள், 77 ஆண்டுகளை கடந்துவிட்டது விடுதலை இந்தியா. தியாகிகளின் கனவான அனைவருக்குமான இந்தியாவை நாம் உருவாக்கி வளர்த்து வருகிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, ஒருங்கிணைந்த வளர்ச்சி இவற்றின் ஒன்றுபட்ட வலிமையை நாட்டின் வலிமையாக உலகுக்கு காட்டி வருகிறோம். ஒரு வண்ணம் அல்ல நமது கொடி, அது மூவண்ண கொடி. நமது பன்முகத்தன்மையின் அடையாளம் இந்த கொடி. விடுதலை நாள் என்பது அரசியல் விடுதலை நாளாக மட்டுமில்லாமல் பண்பாட்டு விழாவாக ஒட்டுமொத்த இந்திய மக்களால் கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 15 என்பது ஆனந்த சுதந்திரம் அடைந்த நாள் மட்டுமல்ல, ஆனந்தமான இந்தியாவை அடுத்தடுத்த ஆண்டுகளில் உருவாக்க திட்டமிடும் நாளாகும். அந்த வகையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருநாளின் வெற்றி சின்னமாக விளங்கும் நம் தேசிய கொடியை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலக முகப்பில் ஓங்கி உயர்ந்து நிற்கும் கம்பத்தில் ஏற்றி வைத்து பட்டொலி வீசி பறக்க விட்டுள்ளோம். விடுதலை நாளில் மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றும் உரிமையை 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலில் 1974ஆம் ஆண்டு பெற்றுத் தந்தவர் நம் நெஞ்சங்களில் என்றென்றும் நீக்கமர வீற்றிருக்கும் நூற்றாண்டு நாயகர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இதுவும் ஒரு விடுதலை போராட்டம்தான். மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் வேண்டும் என்பதற்கான போராட்டம். முத்தமிழறிஞர் கலைஞர் அன்று பெற்றுத்தந்த உரிமையின்படி அவரது நூற்றாண்டு நிறைவு விழா ஆண்டில் இன்று நானும் 4வது ஆண்டாக சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றும் வாய்ப்பை பெற்றமைக்காக பெருமை அடைகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொடியேற்றும் வாய்ப்பு எனக்கு தந்த எனதருமை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றென்றும் நன்றி கூறியவன் அவன். நம் நாட்டில் விடுதலைக்காக 300 ஆண்டுகளாக நடந்த நெடிய போராட்டங்களின் இன்னுயிர்களை ஈந்தும் உடல் உறுப்புகளை இழந்தும் சொத்து சுகங்கள் மனைவி மக்கள் அனைத்தையும் பறிகொடுத்தும் நம் நாட்டில் விடுதலையை நமக்கு பெற்றுத்தந்த வீர தீர தியாக வேங்கைகள் அனைவருக்கும்
நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கும் அடையாளமாக வீர வணக்கம் செலுத்திடுவோம். இன்று மட்டுமல்ல, என்றைக்கும் அந்த வீர தியாகிகளை நினைவுகூரும் வகையில் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் அவர்களுக்கெல்லாம் சிலைகள், மண்டபங்கள் என நினைவு சின்னங்கள் அமைத்து போற்றி வருகிறோம். 2021 எனது தலைமையில் அமைந்திருக்கிற உங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாருக்கு கோயம்புத்தூரில் திருவுருவச் சிலை, விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாளுக்கு கடலூரில் திருவுருவச் சிலை, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுக்கு நாமக்கல் நகரில் சிலை, திவான் பகதூர் திராவிடமணி ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு மணிமண்டபம், குடியாத்தத்தில் விடுதலை போராட்ட தியாகி அண்ணல் தங்க அவர்களுக்கு திருவுருவச் சிலை, தூத்துக்குடி மாவட்டம் கவர்நகிரியில் வீரன் சுந்தரலிங்கம் அவர்கள் மணிமண்டபத்தில் புதிய சிலைகள் ஆகியவற்றை அமைத்து திறந்து வைத்துள்ளேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நினைவிடத்தில் 2 மண்டபங்கள் அமைக்கும் பணிகள், பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு திருவுருவச் சிலை மற்றும் அரங்கம் அமைக்கும் பணிகள், வீராங்கனை குயிலி அவர்களுக்கு சிவகங்கையில் திருவுருவச் சிலை நிறுவும் பணிகள், விடுதலை போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலம் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திருவுருவச் சிலை நிறுவும் பணிகள், தியாகி கொடிகாத்த திருப்பூர் குமரன் அவர்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் திருவுருவச் சிலையோடு கூடிய அரங்கம் அமைத்திடும் பணிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. இப்படி எந்த மாநிலமும் செய்யாத முறையில் அனைத்து தியாகிகளையும் போற்றி வருகிறது தமிழ்நாடு. அந்த தியாகிகளின் கனவையும் நிறைவேற்றி வருகிறது நமது திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு நான் பலமுறை விளக்கம் அளித்திருந்தாலும் அதனை மீண்டும் ஒருமுறை இங்கே குறிப்பிட்டு சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல்களின் அடித்தளத்தில் இருக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல, சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும்.